பயல, பில்லி சோனிய வச்சு புழப்பு நடத்துற திருட்டு பயல, எதையும் நேருக்கு நேரா வந்து பேசி கணக்கு தீக்கிற வீர பரம்பரைடா நாங்க. என்னடா நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரா வந்து ஓடி பாருடா. இன்னைக்கு நீயா நானாங்கறத பாத்துறலாம். வெளிய வாடா தருதல. ஈஸ்வரி எங்க கூப்பிட்டீங்களா? யார் வந்திருக்கா பாத்தியா? பார்த்தேன். வராதவன் வந்திருக்கான். இதே இடத்துல வச்சு அவன் கணக்க தீர்த்துற. ரத்த காட்டேரி. மந்திரவாதி, உன் மகன் என் மகளை பாக்குறேன்னு ராத்திரி என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அவனை கைய கால உடைக்காம இங்க போக மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் மகனை வெளியே அனுப்புடா. இன்னும் புத்தி வரலையா உனக்கு? எனக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய பாதி சொத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. பூனை தலையில மந்திரம் பண்ணி என் கூட பிறந்தவளை வசிய வச்சு மயக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போன ஓடுகாலி பயலுக்கு ஒரு புடி மண்ணு கூட தர மாட்டேன்டா. நீயும் அப்பனும் தலையிலா நின்னு தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மாப்பிளை கிடப்பானடா. பாரு எங்க ஜோடி பொருத்தட்ட. குரங்குக்கு கிளிக்கும் பிறந்து மாடா கூறு கட்ட பயல. டேய் இப்ப சொல்றேன்டா, என் மகன் நடுஜாமத்துல உன் வீட்டுக்குள்ளார வந்து உன் பொண்ணை காதலிப்பான். அவ கழுத்துல தாலி கட்டுவான். அவளோட குடும்பம் நடத்துவான்டா. உன் சொத்து புறைய கைக்கு வந்து சேரும். அதை நீ பார்க்க தாண்டா போற. டாய் உன்னை கட்டி வச்சு அடிச்ச மரமும் அந்த சவுக்கு இன்னும் எங்கிட்ட தாண்டா இருக்கு. உன் மகன் இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், அவன் அதே மரத்துல கட்டி வச்சு இந்த சவுக்கால் அடிச்சு அவன் தோலை உரிக்கல. நான் பெரிய பரம்பரையில பிறந்தவன் இல்லடா. அன்னைக்கு நீ அடிச்ச அடிய திருப்பி கொடுக்கத்தான் என் மகனை சிங்க மாதிரி வீரனா வளர்த்து வச்சிருக்கேன். புருஷோ எங்க குலதெய்வம் சூளக்கருப்ப மீது ஆன முத்து கருப்ப, முனி வீரப்ப, முடிசூடா முக்காளி, கேரளத்து பகவதி, கொல்லிமலை கொடியமுனி. ஐயா மறந்து போச்சே. அப்ப அடுத்து என்ன சொல்லணும்? ஜெகன்மோகினி. ஏண்டா சிரிக்கிறீங்க? சகலகலா வல்லவன் என் மவன் உன் பொண்ணை பார்க்க வருமா, அவளை காதலிப்பான். அவ கழுத்துல தாலி கட்டி உன்னை பழிக்கு பழி வாங்குவான். என்ன கட்டி போட்டு அடிச்சியே அதே மரத்தை அறுத்து டபுள் காட்டு கட்டில் செஞ்சு உன் பொண்ணை கட்டி பிடிச்சி சுகமா தூங்குவான்டா என் மவன். எங்க முதல் இரவனை பிறக்க போற குழந்தைக்கு குட்டி விக்கிற மாதிரி பேரு வைப்பமே. டேய் லூசு, முதல் இரவனுக்கு எப்பறா குழந்தை பிறக்கும்? பிறக்க வைப்பேன். அந்த டெக்னிக் எனக்கு தெரியும், ஆனா அது உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதே. அப்படியா? இல்ல எப்படி சொல்ற? டாய் மந்திரவாதி, மந்திர தந்திரம் பண்ணி என் மகளை மயக்கணும்னு நினைச்சா உன் மகனை உயிரோட விட மாட்டான்டா. டேய் உன்னையும் உன் மகன்களையும் இந்த எட்டப்ப நரம்பு மேனேஜரையும் இப்பவே இங்கே என் மந்திர சக்தியால எரிச்சு சாம்பலாக்குற பாக்குறியா? மகனே, இந்த பெரிய மனுஷனை என் காப்பி முத்தப்ப மந்திரத்தால தெருநாய ஆக்கி தெரு தெருவா அலைய விடுற பாக்குறியா? என் மாமனார் ஒரு நாய ஊர் சுத்துறத என்னால தாங்க முடியாது. அவர் ராத்திரி கொலைச்சாருனா எனக்கும் திவ்யாக்கும் தூக்கம் வராதுப்பா. பண்ணு வாங்கி போடுறேன்டா. அப்படி அப்பாவை நாயா மாத்திரம் நான் தான் வாக்கி கூட்டு போவேன். நான் தான் புறம் வாங்கி போடுவேன். நான் யாருன்னு தெரியாம மோதுறானுங்களா? இந்த முட்டையை மந்திரிச்சு விட்ட அத்தனை பேரும் ரத்தம் கக்கி இங்கேயே சமாதி ஆயிடுவானுங்களா? பத்திரகாரி, இவனுங்க இங்கேயே ரத்தம் கக்கி சாவறத நான் பார்க்கணும். வந்திருக்கேன், சொன்னபடி செஞ்சிருவான் போல. நீனே இவனுக்கெல்லாம் போய் பயந்து. ஐயோ அதை சொல்லல, வாங்க அந்த முட்டையை உடைச்சு மூஞ்சில பூசிக்கிறேன். நாய மாத்தல வீடு தேடி வந்து தகராறு பண்றவன் கை கால முடக்குறேன்டா. அப்பா என் தாகத்தை இனிமேல் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வீரம். கொஞ்சம் பொறுத்துக்க, உன் தாகம் அடங்கறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னால பொறுத்துக்க முடியாது. பாத்தியாடி, உன் அண்ணனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு என் பையனுக்கு என்ன வேகம் பாரு. அவ ரத்தம் எனக்கு எதுக்கு? இத்தனை நேரம் கத்தி பேசுனதுல என் தொண்டை வறண்டுருச்சு. அப்பா ஒரு 10 ரூபாண்டா கூட போய் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுதான் உன் வீரமா? இந்த 10 ரூபா போய் சர்பத்துல சேமியா போட்டு குடிப்போ. நல்ல அப்பா நல்ல பிள்ளை. உள்ள போங்க. ஏ திவ்யா, நீ சாமி கிட்ட என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியும்.
மனசுல நினைச்ச மாதிரி அழகான புருஷன் தானே கேட்டேன். ஆஹா, திவ்யாக்கும் ஆசை வந்துடுச்சு. நீ நினைச்ச மாதிரியே அழகான புருஷன் இதோ வந்துட்டேன். டுடுடுடு. பயப்படாத திவ்யா, நான் பின்னாடிதான் சுத்துவேன், உன்னைத்தான் காதலிப்பேன்னு உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரமே நாள் குறிச்சிருவேன். திவ்யா கிட்ட மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. மாமாக்கு தெரிஞ்சா சொன்ன வாய் ரெண்டா கிழிஞ்சிரும். கிழிஞ்சா தைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ சும்மாரு. திவ்யா, நம்மளுக்கு கல்யாணம் நடந்தே தீரும், அது விதி. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னுடைய அறிவும் உன்னோட அழகும் இருந்தா இந்த உலகத்தையே கட்டி ஆளுவா என் மகன், கட்டி ஆளுவா. உன் அழகும் உன் அறிவோட பிறந்துட்டா கைய விடுற. விடலையில என்னடா பண்ணுவ? விடுறா. நீ சொன்ன காட்டி ஒண்ணு நான் விடல. எனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சு, பிடிச்சேன். விடணும்னு தோணுச்சு, விட்டேன். மத்தபடி நான் வீரன் தான். நீங்க போங்க போங்க சொல்றல, போங்கம்மா. டேய், இன்னொரு தடவை உன்னை இப்படி பார்த்தேன், சாப்பிடுறதுக்கு கை இருக்காது. என் குலதெய்வம் மூக்கறுப்பு மூக்காத்தா மேல ஆணையா சொல்றேன். ரத்த காட்டேரி ஏதி விட்டு உன்னை ரத்தம் கக்க வைக்கல. நான் மந்திரவாதி மகன் இல்லடா, மந்திரவாதி மகன் இல்ல. பெருசா எடுக்கிறானே. இந்தாங்க. என்னது இது? சிட்டுக்குருவி லேகியம். சிட்டுக்குருவி லேகியம்னா சிட்டுக்குருவி கிட்ட கொடுக்க வேண்டியதானே, என்கிட்ட எது கொடுக்குற? ஐயோ, இது அந்த மேட்டர். இத சாப்பிட்டா சிட்டுக்குருவி போல பறப்பீங்க. பறந்து போய் பறந்த மேல உட்காந்துப்பேனா? எனக்கு இந்த மேட்டர்லாம் வேணாம். எனக்கு பிடிச்சதுலாம் ஒரே மேட்டர் தான். என்னது? டொட்டடை. ஐயோ, நீங்களும் இருக்கீங்களே. நம்ம சித்து ஹீரோ மாதிரி ஸ்டைலா வந்தான். என்ன வீரம், விட்ரா கையன்னு ஒரே வார்த்தை. அந்த புருஷோத்தமனே பயந்துட்டான். ஆம்பளன்னா சித்து மாதிரி இருக்கணும். அடி பாவி, நானும் மூச்சை இழுத்து வாய கிழிச்சு டெய்லி வாசிக்கிறேனே, ஒரு நாளாவது என்ன பாராட்டி இருக்கியா? ஆமா, உனக்கு அந்த சித்து மேல ஆசை தானே? ஐயோ, ஆசை இருந்தா வெக்கப்படாம தைரியமா சொல்லு. கமலா, கமலா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? அதே மறந்துட்டீங்களா? 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல என்னைக்குமே வராத ஆசை இன்னைக்கு வந்திருக்கு. நான் செம்ம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு விடிய விடிய உன்னை தூங்க விடாம நான் செமையா சந்தோஷப்படுத்த போறேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவகட்டுமா? லைட் அணைச்சிடுவா? வேண்டாம் வேண்டாம், இத வெளிச்சத்துல பார்த்து ரசிக்கணும். ஆசையை பாரு. இதோ அவுத்துட்டேன். முழு முழுன்னு என்ன ஒரு சேப்பு, செம்ம கட்ட. பார்த்து ரசிச்சது போதும். காரக்குறிச்சி தாமோதர் செஞ்ச உருப்படி சூப்பர். போங்க, எங்க அப்பா பேர் கள்ளக்குறிச்சி தண்டபாணி. 30 வருஷ பலாமரத்தை உருட்டி பரட்டி கடைஞ்சி செதுக்கி செஞ்ச வாத்தியமாச்சே, சும்மாவா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என் உயிருக்கு உயிரான மிருதங்கத்தை பத்தி தான். அடச்ச, அடிக்கட்டுமா? அடிச்சாலும் சரி, கிழிச்சாலும் சரி, என் தலை வீதி. எங்க போறீங்க? சொன்னா கேளுங்க, பேசாம பண்ணுங்க. அடிக்கிறான், கேட்ட இல்ல? அவன் அடிப்பான், கிழிப்பான், அவனுக்கு வேற வேலை இல்ல. நாம நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு மூடு வந்துருச்சு, மூடு வந்துருச்சு. பட்டைய கலப்ப பாரு. நல்ல செம மூட்ல இருக்கேன். நான் மூட வீட்டுல இருக்கேன். புருஷனே பேச. உன் படுக்கையறையில் நான் கட்டிலா புத்தகமா? போடி போடி புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு.
என்ன வா பின்னாடி வா. அண்ணே அண்ணே நான் கொண்டு போறேன். அப்பா பார்த்தா சத்தம் போடுவார் திவ்யா. அண்ணே அண்ணே இன்னைக்கு மட்டும் வேணாம் திவ்யா. அண்ணே. ஐயோ போ. ஏய் விஜய் உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ. இதோ வரேன் நீ. சும்மா பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கால்ல? யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? ஐய அப்புறம் என்ன நினைக்கிற? போடா. மாட்ட போறோம். ஐயோ அண்ணன் பார்த்தா ஏதாவது குழப்பம் வருமோ? பார்க்காத மாதிரி கொடுத்துட வேண்டியதான். என்னது எல்லாரும் என் பொண்டாட்டி பின்னாலே சுத்துறாங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா நடால என் பொண்டாட்டி கட்டி பிடிப்போம். என்னடா நீ சொல்றது நான் கேட்கணும்? என் கைப்படாத கமலாவை இப்படி கசக்கி இதே மாதிரி உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு உருண்டு நான் பழிக்கு பழி வாங்கல. கூப்பிடுறேன் உன் பொண்டாட்டிய உருண்டு. என்னடா இது? ஏன்டா அவன் நடிக்கிற? அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு தம் விட்டுற மாதிரி விட்டுறான்ப்பா. அப்பா நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. இந்த லெட்டர் அண்ணி கிட்ட குடுக்க வந்தப்பா. பாருங்கப்பா உருண்டதும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுக்க வந்திருக்காப்பா. அது இல்லப்பா, இந்த லெட்டர் அண்ணியோட புடவைக்குள்ள இருந்ததுப்பா. அவளோட புடவுக்குள்ளேயே போயிருச்சா? நான் அண்ணிய கட்டி பிடிக்கும் போது அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு திரும்ப திரும்ப சொல்றான்ப்பா. அப்பா கோதால இறங்க போறாரு. போடுங்கடா. எந்த காலத்தால சீம பசும்பால்ல ஒரிஜினல் ஊட்டி டீ தூள் போட்டு டீ போட்டிருக்கேன். யாரும் குடிச்சுட்டு கடை கிட சொல்லப்படாது. நான் ஒரு இந்த கடை தாண்டா. போய் வேட்டையாடி விளையாடிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ண அனுப்பிட்டாங்க. இவன் தலையா எடுத்துட்டான் அன்னைக்கு. போய் வச்சு விடுவா. என்ன தலை உன் ரத்தத்துல ஆசீர்வாதம் பண்ணிருந்தீங்கன்னா வீரனாந்தவன் மாவீரனா இருப்பேன். கேவல கைது புலி மாதிரி இருக்கா. இவன் ரத்தத்துல என்ன ஆசீர்வாதம் பண்றீங்க? என்னோட ரத்தம் பி நெகட்டிவ்டா. முத வேட்டைக்கு போகும்போது நெகட்டிவ் போக கூடாது தான் இவன் ரத்தத்தை எடுத்து வச்சு விட்டா. இவன் டபுள் பாசிட்டிவ்டா. ஒன்னு ஓ பாசிட்டிவ், இன்னொன்னு எச்ஐ பாசிட்டிவ். இப்ப பாருங்க தலை, இங்க அமைதி பூங்காவா இருக்கிற கரைய அப்படியே கலவர பூமி ஆக்கி ரணகலப்படுத்திட்டு வர. ஏன்டா கஷ்டப்படுற? எங்க தலை கடன் கேட்டா இல்ல நான் சொல்றேன். நாங்க பாக்கிறதுக்கு தான்டா பனிமலை பத்திக்கிட்டோம். சவுண்ட் விட்டாலும் பஞ்சிட்டேல கவுறான்டா. எரிமலை எரிமலைன்னு எல்லா பொருளையும் எடுத்து எரிஞ்சிட்டேடா. இன்னைக்கு தான்டா கடையை ஸ்டார்ட் பண்ண. ஸ்டாப் பண்ணிடாதடா. நானும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்டா. ஸ்டாப் பண்ணிடாத. இந்த கடை காலி.
கந்து வட்டி கடை வாங்கி கடை போட்டா ஏன்டா அப்படி பண்றாங்க? நீ ஏன் கந்த வெட்டிக்கு கடை வாங்கி கடை வைக்கும் போது நாங்க கடன் கேட்டா கடை அன்பை முறிக்குன்னு போடா போடுற, இப்போ உன் எலும்பை முறிக்கிறதா? அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விழுகுது பாரு. நான் பாக்கதான் ஜானு, ஃபைட்னு வந்துட்டா ஜாக்கி ஜானு. தல, இது சும்மா ட்ரைலர், மெயின் பிக்சர் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். ட்ரைலரே சும்மா பிரம்மாண்டமா தான்டா இருந்துச்சு. யூ ஆர் அண்டர் செலக்டட். ஓகே தல, நீ தான்டா என்னுடைய சிசிய. தேங்க்ஸ் தல. நீங்க எல்லாம் யாருடா? என்னது? நாங்களாம் யாரா? பார்த்தா தெரியல. ஆட்டோவுல சும்மா பாஸ்டா வந்து பட்டுன்னு பிரேக் போட்டு சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு இறங்கி அப்படியே ஒரு கேங்கா பட்டு பட்டு வந்து நிக்கிறப்போ எங்களை யாருன்னு உனக்கு தெரியலடா? தெரியலையே. ஏண்டா இவ்வளவு ஐட்டம் வெயிட்டுமா கட்டு மஸ்தோட பாடியை வச்சுக்கிட்டு உடம்ப முறி கேத்தி டெரரா பேச வச்சுக்கிட்டு ஒரு கெத்தா இவ்வளவு தனாட்டா வந்து நிக்கிறோமே, இத பார்த்து தெரியல உனக்கு? தெரியலையே. டவுசர் தெரிய, லுங்கிய தூக்கி கட்டிட்டு நிக்கிறோமே, இப்ப கூடமா தெரியல? ஓஹோ, நீங்க எல்லாம் ராஜ்கிரண் ரசிகர்களா? காமெடி பண்ண கூடாது. டேய் நாங்களாம் ரவுடிங்கடா, ரவுடிங்க. அப்ப நீங்க சிரிப்பு ரவுடிகளா? ரவுடி இப்படி அடிக்க மாட்டானடா. அப்ப எப்படி அடிப்பாங்க? கட்டைய கொஞ்சம் கூட. எப்படி தாத்தா? எப்படி தாத்தா? இந்த ஏரியாவை மாத்தணும். ஸ்டேடியே மாத்தறடா. ஏண்டா குடுவா? என்ன தெருவுல ஆளே இல்ல மச்சான், ஆ. உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? ஊரே நம்மள கண்டு மிரண்டு போயிருக்காங்க. கத்து குத்து பாண்டிய ஐயோ, நிக்கிறோம். பாண்டியா கத்துக்கிட்டு பாண்டி நம்ம டெரர் பார்த்து வெக்கமான சூடு சொர்ணத்துல ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எங்ககிட்ட ஏது தல. தினம் தினம் இந்த பசங்களை அடிக்கிற கணக்கு வந்துற அடிக்க சொல்லி இந்த பசங்க 50 ரூபாய் பணம் கொடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம பணத்தை வாங்கிட்டு அல்வா கொடுக்குறீங்களா? மரியாதையா பணத்தை திருப்பி கொடு, இல்லன்னா இந்த கத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகுங்க. ஏண்டா பயவில்லையா? கணக்கு வாத்தியார் அடிக்க சொல்லி காசு கொடுத்தீங்களே, அந்த வாத்தியாருக்கு கராத்தே தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா? ஆமா சொல்லிருந்தா மட்டும் என்னடா பண்ணீங்க? அப்படியே ஓடுறதுக்கு தாண்டா. பல இடத்துல பல விதமா அடி வாங்கியிருக்கேன் தல. அந்த கணக்கு வாங்குற அடிச்ச அடி இருக்க. அடியாது நான் எடிப்பே எடி கணக்கு வழக்கே இல்ல. போலத்து வந்ததே பாரு போல புத்தல. இந்த நுண்டி சகலா வேணா, இந்த பசங்க கிட்ட வாங்குற பணத்தை திருப்பி கொடு, இல்ல பணமா வாங்கிடுவேன். தல கையில 10 பைசா கூட இல்ல. ஏய் என்கிட்ட உங்க வேலை ஆட்டுறீங்களா? தல, உங்ககிட்ட போய் நாங்க வாழாட்ட முடியுமா? எங்களை நம்பு தல. அப்ப கையில இருக்க கத்தியர் வாளை கொடுங்கடா, நாங்க கைலாங்கல்ல போட்டு காசு ஆக்கிக்கிறோம். ஏய், இதெல்லாம் டம்மிடா, அட்டை கட்டி. வாங்குற பணத்துக்கு டிரைவர் சட்டை லுங்கி எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போங்கடா. தல, எங்க மான மரியாதை கப்பல இருக்கு தல. உள்ள கோமணம் கூட கட்டல. தல பணம் தனியா எவ்வளவு வேணாலும் கவனிக்கிறோம். டேய் பாத்தா பாவமா இருக்குடா, போடா போகட்டும், இவங்கள மன்னிச்சு விட்டுலாம்டா. ஏன்டா குள்ள கத்திரிக்கா, அவனுங்க கிட்ட பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட போண்டா பச்சி வடைன்னு 11 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு இப்ப கச்சி மாறவா பாக்குற? டேய் நம்ம ஆயுதத்தை எடுங்கடா. ஏன்டா கச்சி மாற பாக்குற? உன்னை தீட்டுக்காண்டா பேசணும். அரிசி உனக்கு மருந்து அரிசி இல்லையா? ஓடுறா. தட்டி குத்து பாண்டி, உன்னை குத்து கட்டோம்டா டேய். ஏங்க நான் சொன்ன ஆளுங்க இவங்கதான். கரெக்டான ஆளுங்களை தான் ஏன் செலக்ட் பண்ணிருக்க? பார்த்த உடனே எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? பாக்குறதுக்கு 4 பேரும் படு கேவலமா அசிங்கமா இருக்கிறானுங்கல்ல. இப்படி அசிங்கமா இருக்கிறவனுங்க தான் நம்ம குடும்பத்துக்கு காவலுக்கு லாயக்கு. கூட்டிட்டு போய் கொட்டாயில படுக்க வை. வாங்க வாங்க, இதுதான் நீங்க தங்க போற இடம். நல்லா பாத்துக்கங்க. ராத்திரி தான் அவன் வருவான், கவனமா இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், அவனை புடிச்சா அடி ஏன் அடியாதான் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அடிக்கணும். இதான் என் மக சித்து உங்களுக்காக டவுன்ல இருந்து சமையலுக்கெல்லாம் ஆள் கூட்டி வந்திருக்கேன். அதுல ஏதாவது குறை இருந்தா அவன்கிட்ட கேட்டுக்குங்க. வரட்டா? என்ன காற்று செருப்பு? பேய், பிசாசு, ரத்த காட்டேரி, மோகினி பிசாசு, ஆவி, பாம்பு, தேளு, நட்டுவாக்காளி, பூரா, எறும்பு, கொசு, கொளவி, இது எல்லாமே இங்க இருக்கு. ராத்திரி எதுக்கும் பார்த்து இருந்துக்கோங்க.
ஏன்டா பயப்படுத்துற? சொர்க்கலோகம் நினைச்சு வந்தா சுத்தி சுத்தி யமலோகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்டா. பயப்படாதீங்கடா. ஒரு கோட்டை வச்சுட்டு குப்புறப்படுத்தோம்னா எல்லா மேட்டரும் சால்வ் ஆயிட்டா. கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. டேய் வயல வா வச்சிட்டு போ. முட்டைய கொடு. கையை டச் பண்ண நீயே தின்னு. ஏய் மயில என்ன கோச்சிட்டு போற? உள்ள சமையல் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வா. சீக்கிரம் வா. அவனுக்கு அங்க சாப்பிடுற நாத்தம் இங்க குடல புடுங்குது. சாப்பிடவே மனசு வரல. நண்டு மட்டன் முட்டையெல்லாம் சாப்பிட்டா ஆம்பளைங்களுக்கு சக்தி வருமா? ஏய் இதெல்லாம் நம்ம வீட்டுக்காரங்களுக்கும் சமைச்சு கொடுத்தா? இந்த நாத்தத்தை சமைக்க தெரியாதே. சரிதான். அப்ப கடைசி வரைக்கும் மிருதங்கம் தான். எப்படி தக்காளி நாங்க இருக்கும்போது எவன்டா அசிங்கம் பண்றது? இந்த பக்கம் வரக்கூடாது. நீ தெற்கால போ. ஏ கொடா கோந்தா தெற்கால போ. ஏ கரடி நீ மேற்கால போ. மச்சான் நீ எங்க போற? காசி சன்னியாசம் வாங்க போறான். அதங்க இருக்கு. வீட்டு பக்கம் எவன் போட்டு தள்ளுங்கடா. வீட்டுக்கு வந்தா முதல்ல உள்ள போட்டு தள்ளுங்கடா. ஏய் நில்லா குடு. உண்மையிலே இவனுங்க பெரிய திறமைசாலிங்கய்யா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரியே அந்த களவாணி பயல இவனுங்க புடிச்சாலும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா நான் வீட்டுக்கு போல இங்கேயே தங்கிக்கிறேன். அவன் பிடிப்பாரத நான் கண்குளர பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் மேல விடுற அடி ஏன் அடியாத்தான் இருக்கணும். ஒருவேளை நான் தூங்கிட்டா எழுப்பி விட்டுருங்க. இதே கையால நான் அவனை அடிச்சு நொறுக்கி. இவன் சாஞ்சிட்டான். ஏங்க தப்பி தவறி ராத்திரில தனியா வந்துறாதீங்க. அவன் உங்களை போட்டு தள்ள போறான். யோ அவன் உன்னதான் சொல்றான். லூசு. நான் பார்த்த உடனேயே என் இதயம் என்கிட்ட இல்ல. இதையும் இல்லைன்னா இந்நேரம் செத்துருப்பேன். அப்படியே உன் பேச்சுல சிருங்கார ரசம் சொட்டது. ஆமா ரசம் கூட்டு பொரியல் இட்லி வடை பாயாசம். வாய் 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 வாயில கட்டவனா நீ. மம்பழம் மம்பழம் மல்கவ மம்பழம் சேலத்து மம்பழம் நீதானடி அடியே அடியே உன்னை அப்படியே கடிச்சு திங்க போறேன். கவிதா எத்தனை மாசம் சொல்லவே இல்ல. ஆசைய பாரு. உங்க வாய் நாத்தம். அதான் இந்த வாந்தி. ஒரு வாரமா தான் பல்லு தேய்க்கல கவிதா. எங்க இன்னைக்கு இவ்வளவுதானா? ஏய் மொட்டை இங்க என்னடா பண்ற நீ? ரெக்கார்ட் டாக்ஸ் பார்த்தேன். குத்துனா குத்து செம குத்து. இது சாதாரண குத்துடா. இப்ப வருது பாரு ஸ்பெஷல் குத்து. என்ன கொடுமடா இது. சகிலா படம் பாக்குற மாதிரியே இருக்கு. வாழ்க்கையில உருட்டுக்கட்டை புடிச்சி காலத்தை கழிச்சிட்டோம். இப்படி ஒரு நம்ம எப்பதான் பிடிக்க போறோமோ? பார்த்ததுமே சும்மா உதறது இல்ல. என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கா இல்ல? என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? அது எப்படிங்க என் வாயால சொல்றது? நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லு. எங்க இருந்தாலும் வழக்கு டைப்பா நீங்க. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா இல்லையா அத மட்டும் சொல்லு. ஆசை வந்தா நான் சொல்லி அனுப்புறேன். சொல்லு. என்ன சிரிப்பு? இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கட்டும். ஊரே வேடிக்கை பார்க்கும். புடவை கட்டுறாளா ஜன்னல்ல நிக்கிறாளா?
படிக்கிறியா? எப்படி தெரியுது? பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. ஏய், எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க? வேற யாரும் சுத்தக்கூடாதுன்னு தான் நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். பொதுவா இந்த காவலுக்கு நிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா உனக்கு காவல்னு நான் ஓடி வந்துட்டேன். தொல்ல தொல்ல தொல்ல. இந்த கிரேட் பிளாக் புருஷில் இருக்கிற வரைக்கும் இனி உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நான் அப்பாவை கூப்பிட போறேன். அப்பா கூப்பிட்டு தானே நானே வந்திருக்கேன். சீ, போடா. ஆஹா, லவ்னா சில இன்சல்ட்டிங் இருக்கத்தான் செய்யும். இங்க எதுக்கு வந்த? குளு குளுன்னு ஒரு கிளாஸ் மோர் கிடைக்குமா? என்ன மோர் மோர் மோர சோற குடுக்கறதுக்கு தான் அங்க ஆள் வச்சிருக்கோம்ல. உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்க தங்க கைனால ஒரு கிளாஸ் மோர் குடிக்கணும்னு ஒரு மோகமும் திராத ஆசையும். மோர் வாங்கி குடிச்சாலும் பீர் குடிச்சா மாதிரி கிக்கி ஏறும். என்னது? என்னப்பா, என்ன பிரச்சனை? வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆளுக்கு மோர் வேணுமா? அதுவும் ஏன் கையால வாங்கி குடிக்கணுமா? அடடே, தீராத ஆசையா? ஒரு தாதாவுக்கு தீராத ஆசைனா நம்ம தானே தீர்த்து வைக்கணும். மோர் தானே கேட்டாரு, கொண்டு வாப்போ. அட போ சார், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். சூப்பர் பொண்டாட்டி. அப்படியா? எங்க அப்படி தெரியலையே. என்ன சார், நான் சொன்ன கரெக்டா இருக்கும். ஓ, என் கையிலே கொடுக்குற. அவரு ஆசைப்பட்டாரு, அங்க கூட. அட பரவாயில்ல கூட. என்னம்மா வர்ணிக்கிறான்ப்பா. சூப்பர் மோர். என் பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப ஆசை தானே? இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றேன்? பயப்படாம தைரியமா சொல்லுங்க. உண்மையா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொல்ல வராங்க, என்ன கொல்ல வராங்க. ரெண்டு பைத்துக்கு என்ன கொல்ல வருது தல. அங்க பாருங்க. டேய், என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையாடா? என்னடா இதெல்லாம்? அவர் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசைன்னு சொன்னியா? எனக்கு எங்க அம்மா பிடிச்ச மாதிரி அவரு பொண்டாட்டிய பிடிக்குன்னு தான் சொன்னேன். அம்மா பிடிக்கிற மாதிரினா கையாண்டா சொன்னேன். என் கைய அறுப்பு எடுத்துச்சு. அவசரத்துல அந்த கையில சுரண்டிட்டேன். நான் கூட என் பொண்டாட்டிய சொன்னது இல்லடா. அதான் சொன்னேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புடா. ஐயா, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் முடியாது. அவனுக்கு கொல்ல மாட்டேன். டேய், டேய். ஐயா, நீங்க ரொம்ப சூடா இருக்கிறீங்க. இத புடிங்க புடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். டேய் கிருஷ்ணா, என்னடா இது? நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்க கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். குழப்பமெல்லாம் தீர்ந்துரும். குடிங்க. குடிப்போம். ஐயே, என்னாச்சு இதுங்களுக்கு? இவங்க கவிதாவா கமலாவா? ஆயா ஃபுல் மேக்கப்ல வந்துருது. மறைக்கிறதே தெரியல. இது என் பொண்டாட்டி கவிதாவே தான். கவிதா, உன் பொண்டாட்டி கவிதா தான். எனக்கா? இதுங்க ரெண்டு ஏன் இப்படி நிக்குது? இதுங்க ரெண்டு குடிச்சிட்டு வந்திருக்கு. ரெண்டும் ஃபயர் ஆகி போச்சு. டேய், எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ரெண்டு பேத்துல யார் ராம யாரு கிருஷ்ணன்? ஐயோ, என் பொண்டாட்டிய காணோம். ஐயோ, என் பொண்டாட்டிய காணுவே. சுண்டி விட்டா ரத்தம் வரக்கூடிய சூப்பர் பிகர் என் பொண்டாட்டி. அப்பேற்பட்ட கைப்படாத கமலாவை எவனோ ஒருத்த கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா சாமே. திவ்யா, அந்த அடியாட்களோட ஒரே தொந்தரவு. இந்த லவ் லெட்டர். ஐயோ, பயமா இருக்கு. அண்ணிலாம் வந்திருக்காங்க. நமிதா நயன்தாராலாம் வந்திருக்காங்களா? அப்ப நம்ம ராத்திரி சந்திப்போம். ஐயோ வேணாம். உங்களை அடிச்சு கொன்னு வெயில்ல காய வச்சு கருவாடாக்கி மியூசியத்துக்கு அனுப்ப போறதா அந்த அடியாளுங்க பேசிக்கிறானுங்க. ஓஹோ, திட்டம் போட்டுட்டாங்களா? திவ்யா, நீ பயப்படாத. இன்னைக்கு ராத்திரியே அந்த கருமுட்டிகளை நான் சந்திக்கிறேன். ராத்திரி என்னடா, இப்பவே சந்திக்கலாம்டா.
திவ்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே ரத்த கலரியா மூஞ்சியெல்லாம் பிளேட் எடுத்து கிழிச்சுக்க போறியா? யார்கிட்ட பேசுறனே? யார்கிட்ட நான் பேசுறனே? புருஷலியோட நேரடி சிஷ்யன்டான்னா. ஜப்பான்ல ஜூடோவும் ரஷ்யாவுல காடோவும் கத்துக்கிட்டு வந்திருக்கிற புருஷலே பாஸ்கர் தி பிளாக் பெல்ட். நீ பிளாக் பெல்ட் நான் பிளாக் கேட்ரா. இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஒன்று பார்க்கலாம்டா. இர மைக் மட்டும் விழுந்துறாதடா. உனக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். ஓம் சாமுண்டே சுளுசுளு குளு குளு வசமநாயக ஸ்வாகா. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி உன்னை குட்டி குரங்கா மாத்தி காட்டுறேன்டா. திவ்யா நம்மளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த குட்டி கருங்குரங்க வச்சு விளையாடிட்டு இரு. ஓம் திவ்யா பாத்தியா என் பவர? நீ பா. ஐயோ திவ்யா ராத்திரி சந்திக்கலாம். ஐயோ சிரிக்கிறாளே. என்ன நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த பூபதி? இந்த விக்ரமாதித்த உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்க உயிர் போறது இப்ப பிரச்சனை இல்லைங்க. இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பையன் உயிர் தான் போகும். டேய் புருஷோத்தமா, அப்பாவோட மந்திர சக்திகளை நம்பிக்கையிலையாடா உனக்கு? இல்லையா? கவுத்திட்டியேடா மவனே. மவனே, மந்திரம் இல்ல தந்திரம், தந்திரம் இல்ல எந்திரம், எதையாவது செஞ்சு உனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வண்டா. மகனே, சர்பத்துல கொஞ்சம் சேமியா போட்டு வாங்கி தர வாடா. புருஷு, எனக்கு ஒரே ஒரு புள்ளையடா நீ. அம்மாவை ஏன்டா இப்படி வேதனைப்படுத்துற? நீங்களை தவிக்க விட்டுட்டு போயிடாதடா. பாருடா கண்ணா, பாரு இந்த கயிறு உடம்புக்கு தாங்காதுடா. வந்துடுறா. ஐயோ எல்லாமே வாடா தங்கம். சொல்லு மச்சான். மாயாவிதான் லெட்டர் குத்தான்னு பூபதியா சொல்றாரு. இல்ல அந்த பொண்ணுதான் லெட்டர் குத்துதுன்னு மந்திரவாதி சொல்றான். மாயாவியும் லெட்டர் கொடுக்கல, அந்த பொண்ணும் லெட்டர் கொடுக்கல. ஆனா லெட்டர் எப்படி வந்துச்சு? கண்டுபிடிக்கதாடா. நமக்கு கரையும் ஜோரம் போட்டு சம்பளம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. சிபிசிஐடி பெருசா கண்டுபிடிச்சா. மச்சான் டேய் சும்மா இருங்கடா. உள்ள எவனோ கடந்து நம்மள குழப்புறான். இன்னும் நம்ம உஷாரா இருக்கணும். கரெக்ட் மச்சான். நம்ம பையன் உயிருக்கு உயிரா திவ்யாவை காதலிச்சான். அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதுன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு செதறனதை நான் பார்த்தேங்க. அப்படியா? மனசு சுக்கு நூறா உடைஞ்சு செதறனது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. மிஸ் பண்ணிட்டேனேடி. வாங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அவன் வேதனை அவனுக்கு இல்ல தெரியும். ஏய், நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி. அதை யூஸ் பண்ணனும் வச்சுக்க, அவனே வசியப்பட்டு நம்ம மவனை சுத்தி வருவா. அப்படிங்களா? என்ன மந்திரம்? ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபிணி ஸ்வாஹா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்தரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு திலக ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பஸ்மத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர். ஏங்க, இது நம்ம புருஷனை செய்ய வச்சா என்ன? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் நிர்வாணமா போகணும். என்ன வேணும்? நிர்வாணம். உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ விரும்பின திவ்யா முன்னாடி போய் நின்னா அவளை காம மோகம் அப்படியே ஆட்டி படைக்கும். அப்புறம் இவன் பின்னாடியே அவ அலைய ஆரம்பிச்சிருவா. நீ வெக்கப்படுற? இல்ல, இது என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திரம் மாதிரி இல்ல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி. அதேதான். எப்படி வேலை செஞ்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபிணி ஸ்வாகா. 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 ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபிணி ஸ்வாகா.
ஏண்டா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற? அப்பா காலையில திவ்யா கோயிலுக்கு வரும்போது காட்டி வசியம் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த நல்லா தூங்கிட்டப்பா. போடா மடப்பயல, இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுடி. டேய், உன் வயசுல எவ்வளவு கச்சிதமா காரியத்தை முடிச்சன்னு உங்க அம்மாட்ட கேட்டு பாரு. இந்த நேரத்துல என்ன பேசணும்? அப்பா உன் மந்திரத்துக்கு நல்ல சக்தி இருக்குதுப்பா. எத்தனை பேர் வசியப்பட்டு நிக்கிறாங்க பாரு. சரிதான், இறங்கி வாடா. அப்பா இங்க ஒண்ணுமே காணப்பா. ஒண்ணுமே காணுமா? ஐயோ, போகலாம். இந்தா புடிச்சுக்க. சூப்பர்